ஹலோ உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கற்பூரவள்ளி வாழை மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குலை விட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தேன் இல்லையா? அந்த மரத்தில் அந்த குலை வாழைப்பழம் குலை வந்து பார்த்திங்கன்னா பழுத்துருச்சு. ஸோ அந்த மரத்தை வெட்டி எப்படி அந்த குலையை எடுக்கிறோம் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மரத்தில் இது ரொம்ப உயரமாக வந்து இந்த வாழை மரங்கள் வந்து வளர்ந்துரும். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, மரத்துடைய அடியை வந்து வெட்டிட்டு, மரத்தை பொறுமையாக சாய்ச்சோம் அப்படின்னா, அது வந்து நம்ம கையில் வந்து விழுந்துரும் நண்பர்களே. விழுந்ததுக்கப்புறம் அப்படியே பிடிச்சி வாழைத்தாரை வந்து நாங்கள் வந்து வெட்டி எடுத்துருவோம். ஸோ இதை பார்த்தாலே தெரியும், அப்படியே மரம் வந்து சாஞ்சிருச்சு. நான் வந்து மரத்தை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ எங்கள் அப்பா வந்து அந்த குலையை வந்து வெட்டி எடுத்துருவார். ஸோ அதையும் வந்து வெட்டி எடுத்தாச்சு நண்பர்களே. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஹலோ உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் வீட்டோட கற்பூரவள்ளி வாழை மரத்துலேருந்து வாழை குலையை வந்து வெட்டியாச்சு. ஸோ இதை பார்த்தாலே தெரியும், வாழைப்பழங்கள்லேயே அதிக சுவையும் அதிக சத்தும் வாய்ந்த ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்பூரவள்ளி பழம் வந்து சேரும். ஸோ நாங்கள் எப்போவுமே மரத்துலேயே பழத்தை பழுக்க விட்டு கொஞ்சம் காய் வாட்டாவும் அண்டு பழுத்து இருக்கக்கூடிய நிலையிலேருந்து தான் வந்து பழத்தை எப்போவுமே அரைப்போம். அப்படி அறுத்துட்டோம் அப்படின்னா அறுத்து சீப் போட்டு வச்சு நான் 2 நாளில் இந்த பழம் வந்து முழுமையாக வந்து பழுத்துரும் நண்பர்களே. ஸோ இப்போ இதை வெட்டியாச்சு. உங்களுக்கு கற்பூரவள்ளி பழம் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் என்னோடய நியரஸ்ட் லொக்கேஷனில் இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். ஓகே நண்பர்களே, பாய் பாய். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு கற்பூரவள்ளி வாழைப்பழம் வந்து பிடிக்குமா? நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே நண்பர்களே, பை பாய்.